ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். நானும் நல்லா இருக்கேன். அண்டு டுடே ஒன் ஷாட் ஏஜ் கேப் மாமா. இது போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பிரெஸ்ட் மில்க் கண்டென்ட் ரிமூவர் காமிச்சிருச்சு. அதனால் நான் யூடியூப்லேருந்து டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு அதில் கொஞ்சம் வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சு. ஸோ நான் எடுத்துட்டேன். நான் மறுபடியும் அதை அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் மட்டும் தாங்க, ஓகேவா? ஏன்னா நாளைக்கு கூட என்னால் போட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாளைக்கு சண்டே, வீட்டில் கசன்னு ஆள் இருப்பாங்க. அதனால் நான் போடுவேனான்னு எனக்கு தெரியல. ஓகே, அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்காக நான் தரமாக எடுத்து போடுவேன். ஓகே, நம்ம டேரெக்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாமா? இப்போ ஸ்டார்டிங் சீனில் தான் இப்போ டேவை தான் காட்டுறாங்க. அம்மா, என்னம்மா பண்ணிகிட்ருக்க? யாரும்மா வராங்க? இப்படி அவசரமாக எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு டே தான் கேட்டுட்ருக்காரு. இப்போ டேவோட அம்மா தான், டேய் உன் மாமா வராதாண்டா, போய் எல்லாத்தையும் பண்ணுடா அப்படின்னு சொல்ல. என்னது மாமாவா? யார் அப்படின்னு டே தான் கேட்டுட்ருக்காரு. இப்போ டேவோட அம்மா தான், டேய் இப்போ நீ போய் வேலையை பார்க்குறியா, இல்லை செவனிலே ஒன்று விடவா? இல்லை நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அங்கே இருக்க எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவரோட மாமா வராரா, அதனால எல்லா ஒர்க்கையும் இழுத்து போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. வீடே பரபரன்னு இருக்கு. இப்போ கரெக்டாக அங்கே ஒரு காலிங் பெல் சவுண்டு. இப்போ டே தான், யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு கத்துறாரு. இப்போ டேயோட அம்மா தான், டேய் அது யாருன்னு பாடுறா, உன் மாமா தான்டா இருக்கும், போய் பாடுறா அப்படின்னு சொல்ல. இப்போ டேவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே ஒரு 3 பேர் இருக்காங்க. இப்போ டே தான், வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்ல. அப்போ 3 பேரும் உள்ளே வராங்க. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கவர் தான், எங்கே அம்மாவை காணோம்? என் அம்மா அங்கே கொஞ்சம் ஒர்க்கில் இருக்காங்க, நீங்கள் இங்கே உட்காருங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே தான் உள்ளே போகிறாரு. இப்போ ஜேகே அப்படியே உள்ளே வராரு. என்ன நடக்குதுங்க? ஜேகே அமைதியாக இங்கே உட்கார்றா அப்படின்னு அங்கே பக்கத்தில் இருக்கவர் சொல்ல. இப்போ ஜேகேவோ அப்படி சைலண்ட்டாக உட்காந்துட்டாரு. இப்போ ஜேகே தான், ஐயோ எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, ஆல்ரெடி அங்கே நிறையா ஒர்க் இருக்குது, என்னை எதுக்கு இங்கே எழுதிட்டு வந்தீங்க? அமைதியாக வாயை பொத்திட்டு இங்கே இரு அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகேவோ சேர்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேகேவோட அப்பா தான், இங்கே வாப்பா அப்படின்னு சொல்ல. இப்போ டேவும் சொல்லுங்க மாமா, அது அவன்தான் அவனோட மாமா. இல்லை எனக்கு புரியல. ஆமாம், அவன் பேர் ஜாங்கோக், எல்லோரும் அவனை ஷேகேன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, வாங்க மாமா அப்படின்னு முறை போட்டு கூப்பிட. இப்போ ஜேகேகோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அவருக்கு தேவை பார்க்கும்போது சின்ன குழந்த மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஜேகேக்கும் டேக்கும் ஏஜ் கேப் பெருசாக இருக்கு. ஒரு 8 வருஷம் ஜேகே டேயோட மூத்தவர. இப்போ ஜேகே தான், சரி என்ன படிக்கிற? நான் காலேஜ் செகண்ட் இயர். ஓ அப்படியா, நான் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு ஜேகே தான் சொல்லிகிட்ருக்காரு. இப்போ டே தான், அது அப்படின்னு முடிச்சிட்ருக்க. இப்போ கரெக்டாக டேவோட அம்மா டே அங்கே உள்ள வேலை இருக்குது, வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க. இப்போ டேவோ அப்பாடி நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போயிட்டாரு. இது ஜேகே பார்த்துட்டு எதுவும் கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு அவரோட ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு லேப்டாப்பில். இப்போ பக்கத்தில் இருக்க சுகா தான், டேய் ஜேகே வாயை மூடிட்டு பாடுறா, இந்த லேப்டாப் மயிரும் கையில் கொடுத்தாங்க, எப்போ பாரு இந்த லேப்டாப்பே வச்சு நோண்டிகிட்ருக்காது, சரியா? இங்கே ஒரு நல்ல காரியத்துக்காக வந்திருக்கோம். என்னது நல்ல காரியத்துக்கு வந்திருக்கீங்களா? இல்லை புரியல. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்னது கல்யாணமா? அதெல்லாம் சுத்தமாக முடியாச்சு, நான்லாம் யாரையும் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு ஜேகே தான் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜேகேவோட அம்மா தான், ஜேகே அமைதியாயிரு அப்படின்னு ஜேகே அம்மா சொல்ல. இப்போ ஜேகேவும் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாரு. இப்போ ஜேகேவோட அப்பா தான் டேயோட அம்மாவை பார்த்துட்டு, ஓகே நம்ம முடிவு பண்ணி வச்ச மாதிரி எல்லாத்தையும் பேசி முடிச்சுருவோமா? அதுக்கு முன்னாடி
நம்ம டேக்கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டா. ஆ டேவை கூப்பிடுங்க. ஆ டே இங்கே வா அப்படின்னு டேவோட அம்மா கூப்பிட டேவும் வந்து நிற்கிறாரு. என்னம்மா? ஆம், அது உன் மாமாவை கூட்டிட்டு கொஞ்சம் மேலே போறியா? ஆ சரிம்மா, வாங்க மாமா அப்படின்னு கூப்பிட இப்போ ஜேகேவும் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சுட்டு பின்னாடியே போக இப்போ அங்கே கீழே கச கச கசன்னு பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ மேலே பார்த்தோன்னா ஜேகே தான் டேவை ஒரு மாதிரி பார்க்குறாரு. டேவும் அப்படியே கீழே குனிஞ்சிட்டாரு. ஜேகே அப்படி பார்க்குறத டேவால் சுத்தமாக வந்து பார்க்கவே முடியல. ஐ கான்டாக்டே இல்லை. இப்போ ஜேகே தான் நிமிர்ந்து பாரு என்ன அப்படின்னு சொல்ல இப்போ டேவும் லைட்டாக நிமிர்றாரு. பட் அவரால் நிமிரவே முடியல. ரொம்ப ஒரு வெக்கமாக இருக்குது. இப்போ ஜேகே தான் என்ன வெக்கமா? அப்படியா? அது அது வந்து ஏன் இருக்கக்கூடாதா? ஆ இருக்கலாம். ஆனால் எவ்வளோ வெக்கப்படக்கூடாது. ரொம்ப வெக்கப்படுற. அந்த வெக்கத்தில் ரொம்ப அழகாக இருக்கா. ச்சீ மாமா போங்க மாமா அப்படின்னு டே தான் சொல்லிகிட்டு இருக்காரு. ஜேகேவும் இதை கேட்டுட்டு டேவை ஒரு மாதிரி ரசிக்கிறாரு. ஆனால் ஜேகேக்கு ஏதோ தெரியல, அந்த ஏஜ் கேப் அந்த இதனால டே கிட்ட அவ்வளோ அட்டாச்சே ஆக மாட்டேங்கிறாரு. சும்மா பேசிட்டு அவ்வளோதான் கீழே வந்துட்டாங்க. இப்போ ஜேகே தான் என்ன விஷயம்? என்ன ஏதோ நல்ல விஷயம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அது என்னது? ஓ அதுவாப்பா, உனக்கும் டேக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னா. என்னது மேரேஜா? அவன் என்னோட சின்ன பையன்ப்பா. அவன் இப்போ தான் காலேஜ் செகண்ட் இயர் போகிறான். அதுக்குள்ளாட்டியுமா? ஆமாம். இப்போ அது என்ன? ஏஜ் கேப்பாக இருந்தால் என்ன உனக்கு? அது இல்லைப்பா, அவன் இன்னும் படிச்சே முடிக்கல, அதுக்குள்ளாட்டியும் மேரேஜ்? இது எப்படி? பண்ணிக்கோ சரியா? ஆனால் இங்கே பாரு ஜேகே, இந்த ஆனா ஆவனா அதெல்லாம் என்கிட்ட இழுத்து வராது, ஓகேவா? உனக்கு பண்ணி வைக்கணும், ஓகே? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நீ அவனுக்கு தான், அவன் உனக்கு தான். ஏன்னா இது சின்ன வயசில் முடிவு பண்ணி வச்சுது. சின்ன வயசில் உங்கள் மேரேஜ் பண்ணி வச்சுருக்கணும். ஆனால் என்ன, அப்போ உனக்கும் அவனுக்கும் கரெக்டான ஏஜ் இல்லை. ஏன்னா நீ அவனோட 8 வருஷம் பெரியவன். உனக்கு ஏஜ் ஓகே, பட் அவனுக்கு ஏஜ் கம்மி. அதனால தான் அவனுக்கு 18 ஆகிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், புரியுதா? ஆனால் இங்கே பாரு ஜேகே, சொன்னது தான். நீ டேவை தான் மேரேஜ் பண்ணிக்கணும், சரியா? அதையும் இதையும் சொல்லிட்டு கண்டதையும் வளரிக்கிட்டு இருக்காதா, ஓகே? அவனை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும். அவன் தான் எனக்கு மருமகன். என்ன அது? என்ன முடிவே பண்ணிட்டீங்க போல. என்னோட பேச்சு என்னன்னு கூட கேட்க மாட்டீங்கள? ஆமாம், கேட்க மாட்டோம். உன் பேச்சை கேட்டு இங்கே என்ன ஆக போகுது? உன் பேச்செல்லாம் இங்கே கேட்கவே மாட்டோம், சரியா? உன் இஷ்டத்துக்கு ஆடாத. அவனை நீ கட்டியோ, சரியா? அதுக்குன்னு நாங்கள் கொஞ்ச நாள் கேப் தரோம், ஓகே? நீ அவனை கூட பேசி டேட்டிங் போ, என்ன வேணால் பண்ணிக்கோ, ஓகே? ஆனால் அவனை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஜேகேயோட அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்ல ஜேகேவும் எதுவும் பேசலை. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ரொம்ப கோவத்தோடு உட்காந்துருக்க. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜிம்னா வந்துட்டு, என்னடா என்ன நடக்குதுங்க? டேய் பாடுறா, எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடுப்பேற்றுறாங்கடா என் பேரண்ட்ஸு. வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே கொண்டு போகிறாங்க. வெளியே கொண்டு போயிட்டு, டேய் பொறுமையாக இருறா, ஏன் இப்படி கொந்தளிக்கிற? டேய் இவங்க பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா எனக்கு கோபம் பத்திட்டு வருதுடா. அவன் என்னோட வயசில் சின்னவன்டா. அவனை போய் மேரேஜ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறது? பண்ணிக்கோ. ஏன் அவனை பிடிக்கவே இல்லையா? டேய் அவன் யாருன்னு எனக்கு தெரியல. டேய் பைத்தியக்காரனே, அவனை மாமான்னு சுற்றிட்டு இருக்கான், புரியுதா? அதுக்கா நான் என்ன பண்ணுறது? அவனை யாருன்னே எனக்கு தெரியாது. ஏதோ இப்போ தான் பேரே சொன்னாங்க, ஏதோ கிண்டாங்க. என்ன கூப்பிடுவாங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. டேய் இங்கே பாரு, நான் சொல்கிறத நல்லா கேளு, சரியா? அவனை நீ மேரேஜ் பண்ணிக்கோ. அவன் நல்லவன்டா. டேய் அவன் நல்லவன் இல்லை, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவனோட ஏஜ் பாடுறா.
என்னையோட அவன் ரொம்ப வயசில் சின்னவன், சின்ன பையன்டா. இங்கே பாரு ஜேகி, சின்னவனா இருந்தா என்ன, உன்னையோட வயசில் பெரியவனா இருந்தா என்ன, நீ மேரேஜ் பண்ணிக்கோனா பண்ணிக்கோ, அவ்வளோதான். ஆனால் ஜமுனா, ஜேகே இங்கே கேளு, உனக்கும் வயசாகிட்டுருக்கு சரியா? இதுக்கு மேலே உன்னைய வந்து கல்யாணமே பண்ணாமல் வச்சுருந்தா வேறு மாதிரி போகும். அதனால் வேண்டாம் சரியா? கல்யாணம் பண்ணிக்கோ ஓகே? சரி ஜமுனா, நான் பார்க்குறேன். அவங்க கூட இப்போ தான் சொன்னாங்களே டேட்டிங் அவுட்டிங் எங்கே வேணால் கூட்டிகிட்டு போனேன், பேசுகிறதுக்குன்னா எங்கே வேணால் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்களே, அவனை நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரி என்னமோ ஒன்று பண்ணு சரியா? ஆனால் அவனை நல்லபடியாக பார்த்துக்கோ, சேஃபாக கூட்டிகிட்டு போய் சேஃபாக கொண்டு வா ஓகே? சேர்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு அம்மா அவனோட வெளியே போகணும். சரிப்பா வெளியே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ டேவும் அப்படியே ரெடி ஆகிட்டு வராரு. அவ்வளோ அழகான ஒயிட் ட்ரெஸ் போட்டு அவ்வளோ அழகாக இருக்காரு. ஜேகேவும் இதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. என்ன இவ்வளோ அழகாக இருக்கும், இவ்வளோ அழகா இதுவரையும் நான் பார்த்ததே இல்லை. வா எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஷர்ட்டில், ரொம்ப அழகாக இருக்கும். இவனோட அழகுக்கு பா இல்லையே இல்லை அப்படின்னா ஜேகே தான் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ டேவா ஜேகே மாமா போகலாமா? நீ ஜேகே என்ன சொல்ல வேணாம், மாமானே சொல்லு. அது அது வந்து அது வந்து மாமா போகலாமா? போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளியே போகிறாங்க. அங்கே அவ்வளோ அழகான ஸ்வீட்ஸு நிறைய இருக்குது. எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பார்க்குக்கு போயிட்டு அவ்வளோ அழகாக அவங்களோட டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் மனசை விட்டு பேசுகிறாங்க. அவங்களுக்கு இவங்கள பற்றியும் இவங்களுக்கு அவங்கள பற்றியும் 2 பேரும் மாற்றி மாற்றி நான் இப்படிப்பட்டவன், நான் இந்த இதில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க இன்ஃபர்மேஷனை அப்படியே 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜேகே தான் டே ஹாப்பியா? ஹாப்பி தான் மாமா. அண்ணா என்ன என்ன இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? மாமா உனக்காக ஒரு கிஃப்ட்டு வாங்கியிருக்கா. அப்படியா? இது எப்போ வாங்கினா? அது நீங்கள் அந்த சைடு போனப்போ வாங்கினேன். உனக்கு எது காசா? இது வந்து நான் பார்ட் டைம் ஜாப்பில் பார்த்தது தான். ஓ அப்படியா அப்படின்னு ஜேகே தான் கேட்டுட்ருக்க. இப்போ டேவும் ஜேகேக்கு ஒரு செயின் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது. அந்த செயின் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்க. அந்த செயினில் அழகாக ஜேகே அப்படின்னு போட்டிருக்கு. இது ஜேகே பார்த்துட்டு ரொம்ப அழகாக தான் இருக்கு. என்ன இந்த செயினை எதுக்கு எனக்கு ப்ரெசென்ட் பண்ணா? அது ஏன் என் மாமாவுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணக்கூடாதான்? ஏன் சட்டம் ஏதாவது இருக்கா மாமாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணக்கூடாதுன்னா? சீ அப்படிலாம் இல்லை, திடீர்னு அதான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு தோணுச்சு அவ்வளோதான். ஓ அப்படியா அப்படின்னு ஜேகே தான் கேட்டுட்டேன். அப்படியே அவங்க ஒரு லாங் ட்ரைவ் வந்து போகிறாங்க. லாங் ட்ரைவ் போனதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு காமிக்கிறாங்க. இப்போ வீட்டில் இப்போ ஜேகேவோட அப்பா தான். என்னப்பா எல்லாம் வெளியெல்லாம் சுற்றியாச்சா? சுற்றியாச்சுப்பா. அவனை பற்றி நானும் என்னை பற்றி அவனும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஏதோ இடிக்குது. என்னது ஏஜா? அது ஆமாப்பா ஏஜ் தான். அவன் காலேஜ் கூட இன்னும் முழுசாக முடியவே இல்லையே, அதுக்குள்ளாட்டியும் கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்ண போகிறோம்? ஐயோ இந்த ஏஜ் கேப்பை வச்சுக்கிட்டு இவன் பேசிகிட்டே இருக்கான், நீ வேற அமைதியா இருறா அப்படின்னு ஜிமினா தான் திட்டிகிட்டு இருக்கா. இப்போ ஜேயோட அப்பா தான், ஜிமினா அமைதியாரு, இப்போ என்னடா அவனோட ஏஜ் தான் உனக்கு வந்து லேக்காக இருக்கா? இல்லைப்பா அவன் வந்து ஒரு வேலையில் இருந்தால் கூட ஓகே தான். அவன் காலேஜ் இப்போ தான் செகண்ட் இயர். எப்படி? இங்கே பாரு ஜேகே, மேரேஜ் பண்ணிக்கோனா பண்ணிக்கோ. ஆல்ரைட் பண்ணிக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ இதெல்லாம் டேவோட அப்பா அம்மா கேட்டுட்டா. சரிங்க, அப்போ நாங்கள் வந்து தேதியை குறித்து வைக்கிறோம், நீங்கள் போயிட்டு நான் சொல்கிற தேதியில் வாங்க அப்படின்னு சொல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. இப்போ டேவோட அம்மா தான், டே இதில் உனக்கு முழு சம்மதம் தானே?
உன்னோட மாமாவை மேரேஜ் பண்ணிக்க? ஆ சம்மதம் தான். ஆனால் எனக்கு பயமாக இருக்கு. ஏன்னா எனக்கு இந்த மேரேஜை பற்றி அவ்வளோவா எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் ஏதாவது திட்டாருன்னா, ஏதாவது அடிச்சிட்டாருன்னா அப்படின்னு கேட்க, அவன் எதுவும் பண்ண மாட்டான் சரியா? போய் நிம்மதியாக வாழு, ஹாப்பியாக இரு சரியா? சரிதாம்மா. ஆனால் ஏதோ தெரியல, ரொம்ப பயமாக இருக்கு. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா அப்படியே டேவை ஹக் பண்ண, டேவும் அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்குறாரு. இப்போ டேவோட அம்மா தான் இதை பார்த்துட்டு, ஐயோ என்ன நடக்க போதோ அப்படின்னு டேவோட அம்மா வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ டேவோட அப்பா தான் அப்படியே உடம்புக்குள்ளான்ட்டு, ஏன்னா டே தூங்கிட்டானா? தூங்கிட்டாங்க. பாவம் சின்ன பையன் என்ன பண்ண போகிறான்னு கூட தெரில. என்ன பண்ணுறது, அவனுக்கு கட்டி வைக்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டோம் நம்மளுக்கு தான் தெரியும். அதனால தான் இவ்வளோ அவசரமாக முடிவெடுக்கணும். இல்லைன்னா இவன் காலேஜ் முடிச்சக்கப்புறம் கூட இவனை மேரேஜ் பண்ணி வைக்கணும் தான் எனக்கு ஐடியா இருந்தது. ஆனால் தெரியல, எப்பயே மேரேஜ் பண்ணி வைக்கணும்னா எனக்கு ஐடியா அப்படின்னு சொல்ல, சரிங்க நீங்கள் சொல்கிறதும் ஏதோ உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கா. இப்படியே அவங்க டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒன் டே அங்கே காட்டணுன்னா, இப்போ டேக்குக்கு என்கேஜ்மெண்ட் தான் நடந்துகிட்ருக்க. என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு அவங்க எல்லாருமே கலைஞ்சு போயிட்டுருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே டேவை பார்க்குறாரு. டே வந்து அப்படியே கீழே குனிஞ்சிட்டாரு. இப்போ ஜேகே தான், இன்னும் கொஞ்ச நாளாக நம்ம மேரேஜில். ஆமாம் எனக்கு பயமாக இருக்கு. பயப்படாதா, நான் எதுவும் பண்ண மாட்டேன் சரியா? சரி மாமா, ஆனால் எனக்கு ஏதோ தெரியல, ரொம்ப பயமாக இருக்கு. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா ஜேகே தான் டேவை ஹேக் பண்ணிக்கிறாரு. இப்போ டேவும் அப்படி ஜேகே பேக்கப் பண்ணிக்கா. 2 பேரும் அவங்க ஹேக் பண்ணிட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக போதும் ஹேக் பண்ணது போதும், 2 பேரும் பிரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, இப்போ ஜேகே தான், என்ன ஜிமினா உனக்கு வேணும்? நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது பார்த்தா ஏதோ லவ் பேர்ட்ஸ் மாதிரி எனக்கு தெரியுது. என்னது லவ் பேர்ட்ஸா? எங்கள் மேரேஜ் பியூர் அரேஞ்ச் மேரேஜ்டா. அது இப்படி பார்த்தா தெரியவே தெரியலையே, இது அரேஞ்ச் மேரேஜே தெரில, ஏதோ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. ஓ அப்படியா ஜிம்னா அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி நக்கலாக கேட்க, ஜிம்னாவுக்கு புரிஞ்சிடுச்சு. ஓஹோ அப்படின்னு புரிஞ்சிடுச்சு. இப்போ டே தான், என்னாச்சு, ஏன் அவர் அப்படி பேசுகிறாரு? அவன் ஒரு மென்டல், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. என்னது நான் மென்டலா? டேய் ஜேகே, உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதுக்கு எனக்கு என்ன பண்ண வேணுமோ அத்தனையும் பண்ணிட்டடா. ஜமுனா இங்கேருந்து போறியா? ஐயோ இந்த லவ் பேர்ட்ஸ்க்கு இடையில நானும் இல்லைப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமுனா அங்கேருந்து போக, இப்போ டே தான் அப்படியே சிரிக்கிறாரு. இப்போ ஜேகே அந்த சிரிப்பு ஸ்மைலை பார்த்துட்டு ரொம்ப அழகாக சிரிக்கிறான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஏன் மாமா இப்படி நீ வெக்கப்பட வச்சுட்டு இருக்க, ரொம்ப வெக்கமாக இருக்கு. ஓ வெக்கமா? அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, நீ வெக்கப்படும் போது ரொம்ப அழகாக இருக்கா, கடிச்சு சாப்பிட்ற போகிறேன். என்ன மாமா பேசுகிறேன், அமைதியாக எது மாமா, உள்ளதான் சொல்கிறான் சரியா? அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டா அப்படியே டேக்கு கிஸ் பண்ண, என்ன மாமா பண்ணுறான் அப்படின்னு சொல்ல, கிஸ் பண்ணுறேன் தரலையா அப்படின்னு கேட்க, அது மாமா ஏன் மாமா இப்படிலாம் பண்ணுறான், நானும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ ஜேகே தான் தேவை பார்க்க, தேவும் அப்படி ஜேகே பார்க்க, 2 பேருக்கும் சரியான கான்டாக்ட் போகுது. இப்போ டேவோட அம்மா தான், டே டைம் ஆயிடுச்சு போகலாமா, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அவர் வீட்டுக்கு போகிறாரு. ஜேகேவும் அவர் வீட்டுக்கு போகிறாரு. அப்படியே அவங்க டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒன் டே அவங்களுக்கான மேரேஜ் டேட். இப்போ அங்கே சர்ச்சில் இருக்க ஃபாதர் தான், மிஸ்டர் ஜான் ஜங்குக் ஆகிய நீங்கள் மிஸ்டர் கிம் டேயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் ஃபாதர். மிஸ்டர் கிம் டயாங் ஆகிய நீங்கள் ஜான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சம்மதம் சொல்ல, இப்போ சர்ச் ஃபாதர் தான்,
2 பேரும் ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அழகாக அவங்களோட ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. 2 பேருக்குள்ள அவ்வளோ லவ், ரொமான்டிக், க்யூட் அப்படியே அவங்க லைஃப் ஹாப்பியாக போகுதுடா. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த ஒன் ஷாட்டை இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஒன் ஷாட் எப்படி வந்திருக்குன்னு தெரில, பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் பிரெத் மில்க் நான் ரீஅப்லோட் பண்ணுறேன், அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஜான்ஸ்டினுக்கு ஐ எம் ரியலி சாரி, அது கண்டென்ட் இதாகிருச்சு. ஸோ தான் என்னால் அதை நான் வச்சுருக்க முடியல, நான் டெலீட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஓகே, அதனால் நான் ரீஅப்லோட் பண்ணுறதா ஒரு ஐடியாவில் இருக்கேன். அந்த ஒன் ஷாட்டை நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ண பார்க்கலாம். நான் ரெக்கார்டிங்க்கு உட்காந்துடுறேன். எனக்கு டைம் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அதை நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவேன். ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். பை பாய்.